கண்டு கொண்டே உந்தன் மௌனம் கூட காதல் பேசுதே. மேடம். வீரபாகு, சொல்லுங்க மேடம். கொஞ்சம் உள்ள வாங்க. உடனே வரேன் மேடம். மேடம். விக்ரம் எங்க? அது வந்து வந்து போய் மேடம். வந்து போயா? எங்க? அது ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு மேடம். ஓகே, வந்தா என்ன கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. சரி மேடம். முக்கியமான விஷயம் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே மேடம். நீங்க போன உடனே சொல்லிடுறேன். வாட்? நான் போன உடனேயா? இல்ல இல்ல இல்ல, நான் போய் சொல்லிடுறேன் மேடம். போங்க, போய் சொல்லுங்க. ஓகே மேடம். ஏன் இப்படி உளற இன்னைக்கு? போங்கப்பா. ஓகே மேடம். ஒன்னும் புரியல. சொல்லுங்க வீரபாகு. பாஸ், மேடம் உங்களை கேபின் கூப்பிடுறாங்க பாஸ். எங்க இருக்கீங்க? பாட்டியா? ஆமா பாஸ், நீங்க ரெஸ்ட் ரூம் போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். உடனே உங்களை பாக்குறேன்னு சொல்றாங்க பாஸ். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாஸ். சரி சரி, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வாங்க. வாங்க. என்னாச்சு? பாட்டி என்னோட கேபினுக்கு போய் தேடி இருக்காங்க. அப்ப யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்திருக்கியா? அப்புறம் என்ன, எல்லார்கிட்டயுமே என் லவருக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நான் சொல்ல முடியும்? கேட்கறத பாரு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ பிரீத்தி. வா. ஓகே, நான் வரேன். டேக் கேர். டைம் வேற ஆச்சு. பாஸ் எங்க இருக்காரு, எப்போ வரும் ஒன்னும் தெரியலையே. மாப்ள நில்லுங்க. என்ன மாப்ள, பாத்ரூமுக்குள்ள போனீங்க, இப்ப மாடியில இருந்து வரீங்க? இல்லையே, நான் அப்பவே பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டேனே. இல்லையே, நான் ரொம்ப நேரமா அங்கதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாத்ரூம்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரியும் தெரியல, அந்த ரூமுக்குள்ள போன மாதிரியும் தெரியல. அங்கிள், அந்த ரூம்ல ஃபைல தேடிட்டு இருந்தானா அங்க ஃபைல் இல்ல. சரி, பாட்டி ரூம்ல தேடலான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. அப்பதான் வீரபாகு ஃபோன் பண்ணாரு. ஃபைல் ஆபீஸ்லயே தான் இருக்கான். எல்லாம் சரிதான். நீ அத்தை ரூம்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே, வேற ஏதோ ரூம்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன அங்கிள், என்னைய சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் படல, கன்ஃபார்மா சொல்றேன். நீ பிரீத்திய பார்க்க தானே ஆபீஸ்ல இருந்து பாதியில வந்த. இப்ப நீ என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. உன்னை விட மாட்டேன். அங்கிள், பைத்தியமா நீங்க? ஏன் இப்படி உளறீங்க? யாரு? நான் பைத்தியமா? நான் ஏன் பிரீத்தி ரூம்குள்ள போறேன் அங்கிள்? உண்மையிலே பாட்டி ரூம்ல இருந்து தான் வரேன். இல்ல நான் நம்ப மாட்டேன். இருங்க, நான் ப்ரூவ் பண்ணு. பண்ணியா? ப்ரூவ் பண்ணு. கிருபமா, என்ன விக்ரம்? இங்க கொஞ்சம் வாயேன். சொல்லு விக்ரம். கிருபா, நான் இப்ப பாட்டி ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்தா நான் வெளியே வரேன். நீ கூட பார்த்தல, உங்க அப்பா தான் சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாரு. என்னையே கேள்வி கேட்கிறாரு. நீ ஏன் சொல்ல? ஆமாப்பா, நான் பார்த்தேன். விக்ரம் பாட்டி ரூம்ல இருந்து தான் வந்தான். அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அடி பாவி, உனக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பேசுற? விக்ரம், எங்க அப்பா தான் ஒரு மாதிரி உனக்கு தெரியும்ல.
இவர்கிட்ட பேசி நீ ஏன் உன் டைமை வேஸ்ட் பண்ற? ஆமா இல்ல எதுக்கு? பாய் கிருப்பா, பாய் அங்கிள். அடி பாவி, சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி உன் கையை தொட்டு கண்ணை காட்டி ஏமாத்திட்டு போறான். என்ன போய் லூசுன்னு சொல்ற லூசே? ஆஹா, இப்படியே இருந்த இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகாது. அப்பா, விக்ரம் கண்ணு பாத்தியாப்பா? சத்தம். ஏய், நீ இந்த உலகத்திலேயே இல்ல. டேய் விக்ரமே, என் பொண்ணை வச்சா என்ன ஏமாத்திட்டு போற? அடுத்த தடவை உன்னை விட மாட்டேன்டா. கையும் களவுமா பிடிக்கிறேன். ஆமாப்பா, விக்ரம் என் கைய பிடிச்சான்ல. ஐயோ 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 ஐயோ. ஏய் பா. வீரபாகு, மேடம் விக்ரம் எங்க? சொல்லிட்டேன் மேடம். வாட்? சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், வந்துருப்பாரு மேடம். என் கேபின்ல வந்து வெயிட் பண்றான்னு சொல்றியா? ஆமா மேடம், ஆமா. ஓகே, பாத்துக்கிறேன். மேடம், அப்பாடா தப்பிச்சோம். ஐயோ, பாஸ் வேற என்ன ஆளை காணாமே. மேடம் மட்டும் உள்ள போய் பார்த்தாங்க, என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்களே. என்ன? ஐயோ, இருங்க பாஸ். உட்காருங்க, உட்காருங்க பாஸ். மேடம், விக்ரம் சார் சைன் பண்ணிட்டாரு. ஓகே, நீங்க ஒரு சைன் பண்ணணும். கொடுங்க. போட்டுமா? அப்பாடா. ரைட். தேங்க்யூ மேடம். ஓகே. மேடம், பாஸ் உள்ள இருப்பார் மேடம். வாட்? சொன்னே உள்ள இருப்பாரு சொன்னே. உள்ள இருப்பார் மேடம். விக்ரம், பாட்டி. ஏய் உட்கார் உட்கார். நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடிட்டு நான் கேபின் போயிட்டு வரேன். அப்படியா பாட்டி? அப்படியாவா? நீ ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறத சொன்னாங்க. ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ அதெல்லாம் வேணாம் பாட்டி, நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க தான் லேட் ஆயிடுச்சு. ஓ, நான் அப்பவே மீட்டிங் போயிட்டேன்ப்பா, அதான் லேட் ஆயிடுச்சு. ஃபைனலா உன் மூலமா நம்ம புது ப்ராடக்ட்ட பத்தி டெமோ காட்டலான்னு நினைச்சேன். நீ வர லேட் ஆச்சா, நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சாரி பாட்டி, நீங்க வர சொன்னது நான் இங்க வந்து உட்காந்துட்டேன் பாட்டி. நீங்க மீட்டிங் போனது எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் அங்கேயே வந்திருப்பேன். பரவாயில்ல ராஜா. பாட்டி, அப்ப நான் என் கேபினுக்கு போட்டா? ப்ளீஸ் போ ராஜா. ஏய் பாட்டி பாத்துடா கண்ணா. சரி பாட்டி, ஓகே.
நாகு நாகு அம்மா சொல்லுங்கம்மா. நான் சொல்லிட்டு போன விஷயம் என்னாச்சு? அவளை டார்ச்சர் பண்ணீங்களா? அவ இருக்காளா இல்ல போய் சேர்ந்துட்டாளா? மா அவளை பத்தி நீ எந்த கவலையும் பட வேணாம். நாங்க அவளுக்கு ஜூஸ், பால், கஞ்சி, மாத்திரை, மருந்துன்னு எதுவுமே தரல. யாரையும் கொடுக்கவும் விடல. ஏன் பச்சை தண்ணி கூட கொடுக்கல. ஆமாமா, மருந்து கூட குடிக்க விடாம கொட்டி விட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவளுக்கு ஜன்னி வந்து இழுத்துட்டு இருப்பா. அப்படியா? சூப்பர், வாங்க போய் பாப்போம். ராம ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்ல. ஹாய். சந்திரிகா மேடம், உங்களை காலையில இருந்து ஆளையே காணோம். எங்க போயிருந்தீங்க? உங்களை பார்க்கவே முடியலையே. என்ன பதிலே காணோம்? சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ, என்னடா இவ எதுவும் முடியாம இருந்தா திரும்ப வரும்போது நல்லா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நாகலட்சுமி தான். சும்மா சொல்லக்கூடாது, என்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட கவனிப்புல தான் நான் இப்படி ஒரே நாள்ல குணமாயிட்டேன். தேங்க்ஸ் நாகு. ஐயோ, நான் எதுவும் பண்ணலமா, அவ போய் சொல்றா. பாவங்க, எனக்குன மனசு. அதான் உங்க பேச்ச மீறி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நாகு, நான் சொல்லிட்டேன், உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பயப்படாத. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு அவ்வளவு திமிரா? இல்லம்மா, நான் எதுவுமே பண்ணல. அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்ப திரும்ப என்கிட்டயே போய் சொல்றியா? நன்றி கெட்டவளே. மா மா, நாகு சொல்றது உண்மை. நாங்க யாரும் எதுவும் பண்ணல. மருந்து கூட கொட்டிதான் விட்டோம். அப்புறம் எப்படி? அதாம்மா எங்களுக்கும் புரியல. எனக்கு தெரியும் பிரீத்திக்கு யார் இதெல்லாம் பண்ணதுன்னு. யாரு? விக்ரம் தான். பிரீத்திக்கு மருந்து கொடுத்து, மாத்திரை கொடுத்து, கஞ்சி காய்ச்சி கொடுத்து அவளை பத்திரமா பாத்துக்கிட்டது விக்ரம் தான். பா, உளராத. விக்ரம் வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஃபைல் எடுக்க வந்தான். மத்தபடி நீ சொல்ற மாதிரி ஒண்ணும் பண்ணல. அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஏன் பண்ணணுமா? பிரீத்தியும் விக்ரமும் லவ் பண்றாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் ஐயாவால ஆபீஸ்ல இருக்க முடியல, அதான் ஓடி வந்து பாத்துட்டு போறாரு. இத பாருமா, அந்த அளவுக்கு விக்ரம் பிரீத்திய லவ் பண்றான். திரும்ப திரும்ப லவ் பண்றான்னு சொல்லி அவனை லவ் பண்ண வச்சிருவ போல. உன்ன இன்னொரு வாட்டி லூசு மாதிரி பேசுன, இன்னொரு காலையும் உடைச்சிருவேன். மா, வாயை உடைச்சு விடு, அப்பதான் அடங்குவாரு. ஜாக்கிரதை. ஹேய், நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? காலை உடைப்பேன், வாயை உடைப்பேன் நான் பேசுறீங்க. கூடிய சீக்கிரம் விக்ரம் பிரீத்தியோட லவ் மேட்டரை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அப்ப எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல?
இது கூடிய சீக்கிரம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். இதோ இந்த திருக்குறளை இன்னா சொல்லு. செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். ஹாய். இப்ப பரவாயில்லையாமா? ஓகே ஆண்டி. அக்கா நீங்க சீக்கிரமாவே சரியாயிடணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணேன். தேங்க் யூ யாழினி. நானும் தான் ப்ரே பண்ண பிரீத்தி. மம்மி அவ ப்ரே Thank you, பண்ண பவித்ரா. போய் சொல்றா. பாத்தியம்மா அந்த 2 குட்டிச்சாத்தானும் அவ கூட எப்படி கொஞ்சிட்டு இருக்கன்னு. பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா வணக்கம்மா. ஆ வாங்க. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோ. சரியா? ஒருவேளை நீங்க தேடுற பொண்ணு அவளா இருந்தா? எனக்கு என்னவோ என் மனசுக்கு அப்படிதாங்க தோணுது. அந்த பொண்ணுதான் விக்ரம்க்கு நீங்க தேடுற பொண்ணோ என்னவோ. ஏன்பா என்னாச்சு? பவித்ரா காலேஜ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குமா? என்னன்னு? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கா. என்ன நேர்ல வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஏய் பவித்ரா, என்னதெல்லாம்? ஒரு சப்ஜெக்ட்ல கூடவா உன்னால பாஸ் ஆக முடியல? எல்லாத்துலயும் ஃபெயில் ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் காலேஜுக்கு வரது? விடுப்பா. இங்க என்ன அத்தை அவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஆ? ஏன் அத்தை, நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. தோ கிருபா கூட தான் காலேஜ் படிச்சா, ஒரு அரியர் கிடையாது. அப்பேற்பட்ட புத்திசாலி இவ.